அனைவருக்கும் வணக்கம். இந்த ரசவாதி அப்படிங்கிற புக்கை தான் சுஷிலா மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த புக்கோட சாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ரொம்ப உண்மையா விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையா ஒரு விஷயத்த விரும்புனீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமே உங்களுக்கு துணையா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில நமக்கு முக்கியமான விஷயங்கள், தேவையான விஷயங்கள் என்னன்னா தன்னம்பிக்கை, தைரியம், அதுக்கப்புறம் நம்மளுடைய லட்சியம், இதெல்லாம் நமக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நல்ல சுமூகமா நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். ஸோ இந்த புக்ல தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள். அதுல ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனுடைய பயணத்தை தான் சொல்றாங்க. அவன் எப்படி தன்னை பத்தி அறிஞ்சுக்கிறான், அவனுடைய கனவு எப்படி அவன் அடையிறாங்கிறத பத்தி தான். ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் அம்மா இப்ப சொல்ல போறாங்க. வணக்கம் மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த சில வாரங்களாகவே இந்த ரசவாதி புக்கில் இருக்கிற ஞானத்தை கொடுத்துட்டு வர்றேன். இதுல சாண்டியாகோ தான் நம்மளுடைய, அதாவது முக்கியமான இது சாண்டியாகோங்கிற ஆடு மேய்க்கிற சிறுவனை பற்றிய கதை தான் இது. அந்த சிறுவன் என்ன பண்றான்னா, அவனுக்கு வர்ற கனவை நோக்கி போய் எப்படியாவது நான் போகணும், எகிப்து போகணும் அப்படிங்கிறதுல அவனுக்கு கனவு வந்துட்டே இருக்குது. எகிப்துல இருக்கிற புதையலை தேடி அவர் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டங்கள் எல்லாம் வருது. இருந்தாலும் அதை அதை ஒரு வயதான ஒரு அரசரும் கூட இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதாவது பிரபஞ்சம் நம்மளுடைய கற்பனையை நோக்கி போகும்போது எப்படி நமக்கு பிரபஞ்சம் உதவி செய்யும் அப்படிங்கிறது அரசரா இருந்த கூட அவர் மோட்டிவேட் பண்றாரு அந்த சிறுவனை. அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற சிறுவனுக்கு அந்த கனவை நனவாக்குறதுக்காக அவரும் உதவி செய்யறாரு. எப்படின்னா, பாதி ஆட்டை இவர் விலைக்கு வாங்கிட்டு காசை கொடுத்து நீ எப்படியாவது நீ போய் உன்னுடைய கனவை நோக்கி, உன்னுடைய இலக்கை நோக்கி நீ போயே ஆகணும் அப்படிங்கிறத அந்த அரசர் சொல்றாரு. சரின்னு அவரும் சாண்டியாகோவும் வந்துட்டு இருக்கும்போது நிறைய நடுவுல அந்த பணத்தையும் திருடு போயிருது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கண்ணாடி கடையில வேலை செய்யறாரு. அது வேலை செஞ்சு அதன் மூலியமா பணத்தை நல்லா கிடைச்ச பிறகு அது பாலைவனத்தை தாண்டி போறதுக்கு ஒரு இங்கிலீஷ்கார பையனோட சேர்ந்து அதே ஒட்டகமெல்லாம் அந்த இருக்கிற பணத்துல வாங்கிட்டு எல்லாம் போறாங்க. அதுல இவனுக்கு அந்த ஒட்டகத்து தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் நல்ல ஃப்ரெண்ட் ஆகி இவங்கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இங்க ஒரு பாலைவன சோலையில தங்குறாங்க. அந்த பாலைவன சோலையில தங்கும்போது ரசவாதிக்கு அங்க இருக்கிற ஒரு பாத்திமாங்கிற ஒரு பொண்ணு, அவளை இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த பார்த்த உடனேவே அவனுக்கு பாத்திமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்திமாவும் நீ எங்க போய் வந்தாலும் உன்னுடைய லட்சியத்துக்காக நான் பாடுபடுவேன். நீ போய் புதையலை பார்த்து எகிப்து போயிட்டு வர வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் இங்கேயே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பாலைவனத்துல சில பேர் படையெடுத்து இவங்க பாலைவன சோலையை கைப்பற்ற போறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதை இவன் தன்னுடைய எப்படி கண்டுபிடிக்கிறான்னா, இந்த பிரபஞ்ச மொழி தெரியுது யாருக்கு, நம்ம சாண்டியாகோவுக்கு பிரபஞ்சத்தோட கனெக்ஷன் இருக்கு. அதனால இதை கண்டுபிடிச்சு சொன்னோன்னே, உங்களை இந்த பாலைவன சோலையில இப்படி பழங்குடியினர் படையெடுத்து வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னேவே அவங்களுக்கெல்லாம் பார்க்கலாம் எப்படி இந்த அளவுக்கு உனக்கு தெரியுமான்னு அதன் மூலியமா ரசவாதிய ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறான். ரசவாதி எப்படின்னா, அவர் எந்த ஒரு உலோகத்தையுமே உருக்கி தங்கமா மாற்றக்கூடிய ஒரு இது படைச்சவர். அவரை தேடிதான் அந்த ஆங்கிலேயர் வந்துட்டு இருப்பான். ஆனா அதை கேட்ட உடனே நீயா செஞ்சு பார்த்துக்கன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த ரசவாதிக்கு சாண்டியாகோவை ரொம்ப பிடிக்குது. ஏன்னா சாண்டியாகோவுக்கு நல்லா இந்த பிரபஞ்ச மொழி எல்லாம் தெரியுது. அதனால ரசவாதி இவனோட, நான் உனக்கு என்னுடைய கனவுலையும் இந்த மாதிரி ஒரு கனவை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு நான் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுனாலதான் நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன். நீ ஒரு நல்ல வெள்ளை குதிரை ஒண்ணு வாங்கிட்டு வா, ஒட்டகத்துக்கு பதிலா நம்ம போலான்னு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க. அது வரைக்கும் நான் சொன்னேன். போயிட்டு இருக்கும்போது அந்த பாலைவனத்துல போகும்போது சொல்றான், ஒரு ஒரு பக்கமுமே இங்கேயும் பழங்குடியினர் எல்லாம் நிறைய பேர் நம்மளை இது படையெடுத்து நம்மளை போக விடாம தடுப்பாங்க. அதனால நம்ம இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
நைட்ல வந்து நெருப்பும் கூட குழி பறிச்சு அதுக்குள்ளேயே இது பண்ணிட்டு இப்ப நான் வேண்டிய என்னென்ன தேவையோ சாப்பிட்றதுக்கு வேண்டிய இதெல்லாம் வந்து ரசவாதியே வந்து தன்னுடைய தோல்ல ஒரு வல்லூர் இருக்கோ அது போய் நிறைய இவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் கொண்டு வரும். ரசவாத வந்து ஒரு குப்பியில வந்து ரசவாத இது வச்சிருப்பாரு. அதை குடிப்பாங்க, வைன் குடிப்பாங்க. இந்த மாதிரி என்னென்ன சாண்டியாகோவுக்கு வேணுமோ அதெல்லாம் ரசவாதி ஹெல்ப் பண்ணி தான் வந்து உன்னை கொண்டு போய் நான் எகிப்து சேர்க்கறதுக்கு நான் வந்து உனக்கு உதவியா இருக்கிறேன்னு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவனும் வந்து கேட்பான், நீ ரசவாதின்னு ஏன் உங்களை கூப்பிடுறாங்கன்னா, ஏன்னா நான் ரசவாதி தான், அதனாலதான் நான் வந்து இந்த தொழில எங்க தாத்தா அப்படியே செஞ்ச, எங்க அப்பா எல்லாம் செஞ்சதுனால நான் இதை நானா செய்யறேன். இதை யாருக்கும் சொல்லி தர முடியாது, அவங்கவுங்களா வந்து கத்துக்கணும் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நானு பாலைவனத்துல அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது, நீ வந்து இந்த பாலைவனத்துல உன்னை அப்படியே மூழ்கடிச்சு பாலைவனத்தை பத்தி மட்டும் எண்ணம் வச்சுட்டு வா. நீ இந்த மாதிரி எல்லாம் ரசவாதம் இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு திருப்பியும் சொல்லிட்டு இருப்பாரு. சரி, அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மௌனமா ஒரு 2 நாட்கள் அந்த பாலைவனத்துல அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரசவாதி வந்து ரொம்ப எச்சரிக்கையோட போயிட்டு இருக்கிறான், எதுவும் பேசாம மௌனமா. ஒரு பகுதி அவங்க போகும்போது சாண்டியோகா வந்து தன்னுடைய இதயம் சொல்லுவதை கவனிக்கிறார். அப்போ என்ன இதயம் வந்து சொல்லுதுன்னா, ரொம்ப வந்து முன்பெல்லாம் வந்து கதையை கூறுவதற்கு அவனுடைய இதயம், அதாவது இவனுடைய கதையை வந்து இதயம் இவ்வளவு நாள் கேட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இதயம் என்ன பண்ணுதுன்னா இவனுடைய கதையெல்லாம் கேட்கறது இல்ல. அதுக்கு பதிலா இவனுக்கு கஷ்டப்படுத்துற அளவு அது வந்து பயந்துக்குது. இந்த பாலைவனத்துல போனா ரொம்ப இனிமேல் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வரும் அப்படின்னு தான் வந்து இந்த சாண்டியோகா வந்து அழுகுறான். அழுகிற அளவுக்கு அந்த இதயம் வந்து அவ்வளவு இந்த நம்ம இறந்துருவோம்னு பயமா இருக்குது, நம்ம புதையல் கிடைக்காதுன்னு இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இதயம் சொல்லிட்டே இருக்குது. அப்ப அந்த நைட்டு வந்து இவங்க கூடாரத்துல படுத்துட்டு இருக்கும்போது அவன் வந்து கேட்பான், சாண்டியோகோ வந்து, யாரையே ரசவாதிய, ஏன் என்னுடைய இதயம் வந்து சொல்லுவதை கேட்கணும்னு நீ சொல்ற, ஆனா என் இதயம் இப்ப வர 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 நான் வந்து என்னை பயமுறுத்துது. நீ எப்படி போய் கண்டுபிடிக்க போற புதையலை, நம்ம போற வழியிலேயே நமக்கு நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப வந்து சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி நான் வந்து அந்த பாலைவனத்து பெண்ணு இருக்கால்ல பாத்திமா, அவ மீது ரொம்ப ரொம்ப ஆசை வச்சு அவகிட்ட நான் பழகிட்டு வந்ததை வந்து பல இரவுகள் வந்து நான் அந்த பெண்ணை பத்தியே ரொம்ப அவளை பத்தியே சிந்திச்சுட்டு கொண்டு இருக்கும்போது கூட என்னை வந்து தூங்க விடாம இந்த இதயம் வந்து ரொம்ப தொந்தரவு செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். யாருகிட்ட? ரசவாதி கிட்ட. அப்ப சொல்லுவான், இது என்ன நல்ல செய்தி தானே, உன்னுடைய இதயம் வந்து இப்ப உயிர் துடிப்போடு இருக்குதுன்னு வச்சுக்கோ, என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் தொடர்ந்து அதை கவனமா நீ காது கொடுத்து கேட்டுட்டு. அப்பதான் அடுத்த 3 நாட்களின் போது அவங்க ரெண்டு பேருமே ஆயுதங்கள் ஏந்திய எண்ணற்ற பழங்குடியினர்கள் எல்லாம், ஆடவர்கள் எல்லாம் இவங்களை கடந்து சென்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துக்கிறாங்க. பயந்ததும் இல்லாம சாண்டியோகோவின் இதயம் வந்து பயத்தை பற்றி பேச தொடங்குது. தொடங்கிட்டு என்ன பண்ணுது, பிரபஞ்ச ஆன்மாவிடமிருந்து தான் கேட்டிருந்த கதைகளை எல்லாம் அது அவனிடம் கூறுது. அதாவது இந்த மாதிரி புதையல் எடுக்க போனாங்க, நிறைய பேர் போய் வெற்றி பெறாம அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த மனிதர்களுடைய கதையெல்லாம் இதயம் வந்து இப்ப இவனுக்கு சொல்லிட்டு இருக்குது. இந்த சமயங்கள்ல சாண்டியோகோ வந்து தன்னுடைய புதையலை கூட கண்டுபிடிக்க போகாம போகாம போயிரும், கண்டுபிடிக்க முடியாது, அதனால அந்த பாலைவனத்திலிருந்து நீ திரும்பி கூட போக வேண்டி வரும் அப்படின்னு அவனிடம் அதை கூறி அவனை வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்குது இதயம். அப்ப வந்து மற்ற சமயங்களில் வந்து தனக்கு கிடைத்திருந்தால் கூட திருப்தியாக இருந்திருக்கும். ஆனா இப்ப வந்து இந்த மாதிரி பயத்தோட இது சொல்லுதே இதயம், என்ன பண்றது அப்படின்னுட்டு குதிரைகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் இல்லையா, ரொம்ப நாளா இவங்க அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓரிடத்துல போய் இளைப்பாறுவாங்க. அதுக்காக ஒரு என்னுடைய இதயம் வந்து ரொம்ப நம்பிக்கை துரோகி ஆகிருச்சு, நான் என்னுடைய முயற்சியை தொடரலான்னு நினைச்சா கூட அதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு ரசவாதி கிட்ட சொல்றான். அது வந்து அவ்வாறு நடந்து கொள்ளுறதுல அர்த்தம் இருக்குது சாண்டியாகோ. என்னன்னா, நீ உன்னுடைய கனவை பின்தொடரும் முயற்சியில் நீ இதுவரை வந்து
கைவசப்படுத்தியுள்ள எல்லாவற்றையும் நீ இழந்துவிடக்கூடும் அப்படின்னு அது இயல்பாகவே பயப்படுது. ஏன்னா நீ கனவு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிற, நீ எல்லாத்தையும் இழந்தாலும் கூட இழக்கக்கூடும் அப்படின்னு உனக்கு ஒரு முன்னெச்சரிக்கையா அது சொல்லுது. அதனால அது பயப்படுது. அப்படின்னா நான் ஏன் என் இதயம் சொல்லுவதை கேட்கணும்? நீங்க சொல்றீங்களே, நீ இதயம் சொல்வதை கேளுன்னு. அப்ப ஏன் நான் கேட்கணும்? அதுதான் என்னை இப்படி எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்கு இல்லையா? அப்படின்னு சொல்றான். அப்ப ஏனெனில் உன்னால் அதை மீண்டும் ஒருபோதும் அமைதிப்படுத்த முடியாது. நீ நினைச்சா கூட உன்னுடைய இதயத்தை அமைதியா இருன்னு சொன்னா கூட அது அமைதியா இருக்காது. ஏன்னா அது உன்னிடம் கூறுவது உன்னுடைய காதில் விழுந்திருக்காதது போல நீ பாசாங்கு செய்தால் கூட எப்போதும் உனக்குள்ளிருந்து உன்னுடைய வாழ்க்கை பற்றியும் உன்னுடைய உலகத்தை பற்றியும் நீ என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை உன்னிடம் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். அது எனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தாலும் அப்ப அத பேச்சை இல்ல துரோகங்கிறது வேற. துரோகம் என்பது எதிர்பாராத நேரத்துல வருகின்ற ஒரு சவுக்கடி தான். நீ உன் இதயத்தை நன்றாக அறிந்திருந்தால் அதனால் ஒருபோதும் உனக்கு இதயம் துரோகமே இழைக்காது, நினைக்காது. அதனால நீ முதல்ல உன்னுடைய இதயத்தை புரிஞ்சுக்கோ. நீ அதனுடைய கனவுகளையும் விருப்பங்களையும் நீ அறிஞ்சிருப்ப இல்லையா? அவற்றை எவ்வாறு கையாள வேண்டும் அப்படிங்கிறதையும் நீ அறிந்திருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு உன் இதயத்திலிருந்து உன்னால் ஒருபோதும் தப்பிக்கவே முடியாது. நீ பாட்டுக்கு அது சொல்லுது வேண்டாம் வேண்டாம்னு விட்டுட்டெல்லாம் எங்கேயுமே போக முடியாது. எனவே அது கூறுது என்ன இதயம் சொல்லுதோ அதை நீ காது கொடுத்து கேட்பதுதான் உனக்கும் நல்லது. அத அவ்வழியில் எதிர்பாராத ஒரு சவுக்கடி பத்திய பயம் உனக்கு ஒருபோதும் ஏற்படாது. நீ அத சொல்றத கேட்டுட்டே வந்தீன்னா உனக்கு நிச்சயமா பயம்னே வராது அப்படின்னு இவங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டு அந்த பாலைவனத்தை கடந்து கொண்டு இருக்கும்போது சாண்டியாகோ தன் இதயம் என்ன கூறுது அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறான். அப்ப அவன் அதன் தந்திரங்களை எல்லாம் அவன் அப்பதான் அவனுக்கு புரியுது. உள்ளபடியே அவன் தன் இதயத்தை ஏத்துக்கிறான். என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கலாம் அப்படின்னு ஏத்துக்கிறான். அவன் தன்னுடைய பயத்தை இழந்துட்டான். அந்த பாலைவன சோலை இது இருந்த பயம் அதெல்லாம் அவனை விட்டு போயிருச்சு. அதனால அந்த பாலைவன சோலையை திருப்பி போக வேண்டியது அவசியம் என்பதை மறந்தான். அதாவது திருப்பியும் பாலைவன சோலைக்கு போலான்னுல இவன் மனசு அடிச்சிட்டு இருந்துச்சு. அங்க ஒரு பொண்ணு இருக்காள்ல பாத்திமான்னு. ஆனா அதையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இதயம் சொல்றதை கேட்டுட்டு அவனும் சரி வேண்டான்னு விட்டுறான். ஏன்னா ஒரு நாள் மதியம் மகிழ்ச்சியாக இருந்ததாக அவனுடைய இதயம் அவனிடம் கூறியது. நான் சில சமயங்களில் குறைபட்டு கொண்டாலும் நான் ஒருவருடைய இதயமாக இருப்பதால் தான் நான் அவ்வாறு நடந்து கொள்கிறேன். மக்களுடைய இதயங்களின் இயல்பு அதுதான். அதனால மக்கள் தன்னுடைய மிக முக்கியமான கனவுகளை பின்தொடர்ந்து செல்ல பயப்படுறாங்க. ஏன்னா நான் பயப்படுறேன், அவங்க அந்த கனவுகளுக்கு தகுதியானவங்களும் இல்லாம இருக்கிறாங்க. அல்ல என்றோ ஒரு நாள் தங்களால் அவற்றை அடைய முடியாது அப்படின்னு கருதுறாங்க. அப்போது அவர்களுடைய இதயங்களான நாங்கள் தான் பல்வேறு விவரங்களை குறித்து ஆமா சில பேர் புறப்பட்டு இவனே நிறைய டைம் பாலைவன சோலையில அந்த பொண்ணை பார்த்தோன்னே இங்கேயே நம்ம இருந்துக்கலாம், இதே நாம தேடி வந்த புதையலா கூட இருக்கலாம் நல்லா ஒரு காலத்துல நினைச்சான் இல்லையா? அப்ப இந்த இதயம் அப்படியெல்லாம் நீ இருக்கக்கூடாது, நம்ம போயாகணும் அப்படிங்கறத எடுத்து சொல்லுது. சில கணங்கள்ல இப்பெல்லாம் ரொம்ப இந்த அந்நியர்களுடைய இப்போ வர்றாங்க இல்லையா பழங்குடியினர் சண்டையெல்லாம் நினைச்சோம்னா அந்த இதயத்துக்கே பயமா இருக்குது. அதனால இவனுக்கு அந்த பயத்தை பயந்துட்டு தான் சொல்லுது, நம்ம உனக்கு நீ போய் சேருவியோ இல்லையோ, நமக்கு போய் புதையல் கிடைக்காது உனக்கு அப்படின்னு எல்லாம். அதனாலதான் இதயம் அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அது நம்ம கூட பேசுது. அதனால நம்ம ரொம்ப துன்புறுவோம் அப்படி இந்த மாதிரி எல்லாம் நம்ம போயிட்டு இருந்தோம்னா அப்படிங்கறத உனக்கு எடுத்து சொல்லுது அவ்வளவுதான். அதனால அத பெருசா நீ எடுத்துக்காத, இதயம் சொல்றத மட்டும் நீ கேளு அப்படிங்கறத அவனுக்கே அறிஞ்சுக்கிறான் அவனுடைய இதயத்தை பத்தி. அப்ப ஒரு அமாவாசை இரவுல சாண்டியாகோவும் ரசவாதியும் வானத்தை பார்த்தபடியே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நிச்சயமா நான் துன்பம் நேரிடும் என்று என் இதயம் பயப்படுது அப்படின்னு, எனக்கு துன்பம் வரும் அப்படிங்கிறது என்னோட இதயமே பயப்படுகிறது அப்படின்னு திருப்பியும் சொல்றான் ரசவாதி கிட்ட. துன்பம் குறித்த பயம் அந்த துன்பத்தை விட அதிக மோசமானது. துன்பம் வருதுங்கிற அந்த பயம்
துன்பம் குறித்த பயம்ங்கிறது வந்து அந்த துன்பத்தை விட வர்ற துன்பத்தை விட அந்த பயம் வந்து ரொம்ப மோசமானது அப்படின்னு ரசவாதி வந்து சொல்லி தன் கனவுகளை பின்தொடர்ந்து சென்று எவ்வளவோ பேர் போறாங்க. அவங்களுடைய இதயமும் ஒருபோதும் துன்புற்றதில்லை என்றும் உன் இதயத்திடம் சொல். ஏனெனில் தேடலின் ஒவ்வொரு நொடியுமே கடவுளுடனும் கடவுள் தான் நமக்கு வந்து நிறைவேற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அது ஒரு கண நேரம் நம்ம கடவுள்கிட்ட நம்ம இது பண்ணாலே நமக்கு வந்து தேடல் எல்லாம் முடிச்சிருவாரு. அதனால நீ கவலைப்படாத, இதயத்துக்கு வந்து நீ அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. கடவுளோட சந்திப்பு தான் அது. நம்ம தேடலினுடைய ஒவ்வொரு நொடியுமே நம்ம கடவுளை சந்திக்கிறோம். அதனால சாண்டியோகோ வந்து தன் இதயத்திடம் அவரு சொன்ன மாதிரியே சொல்றான். நான் வந்து கடவுளை சந்திக்கிறோம். நம்ம தேடலோடைய ஒரு ஒரு நொடியும்னு சொன்னோன்னே நான் வந்து என்னுடைய புதையலை உண்மையிலேயே தேடிக் கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் ஒளிமயமானதா தான் இருந்துச்சு. நான் போய் எப்படி நான் தேடுவேன் என் நம்பிக்கையோடு ஒருத்தர் ஒவ்வொரு நாளுமே நான் தேடும்போது ஒவ்வொரு மணி நேரமுமே என்னுடைய புதையலை நான் கண்டுபிடிச்சு விடுவேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட தான் நான் அந்த புதையலை உண்மையாலுமே தேடிக்கொண்டிருந்த பொழுது அந்த தேடலின் ஊடாகத்தான் நான் பல விஷயங்களை வந்து அப்படி தேடிக்கொண்டிருந்ததுனால தான் நான் கண்டுபிடிச்சேன். அதனால நம்ம வந்து இடையன் ஒருவன் வந்து சாதிப்பதற்கு சாத்தியமற்றவனை போல தோன்றிய விஷயங்களை எல்லாம் முயற்சித்து பார்ப்பதற்கான துணிச்சலும் எனக்கு வந்து இல்லாமல் போயிருந்தால் இந்த தேடல் மூலம் நான் வந்து கண்டறிந்த விஷயங்களை என்னால் ஒரு பொழுதுமே பார்த்திருக்க முடியாது. இந்த புதையலை தேடி வரும்போதுதான் எனக்கு நிறைய விஷயங்கள் எல்லாம் கிடைச்சது. இதை தேடக்கூடாது அப்படின்னு அந்த விட்டிருந்தேன்னா எனக்கு நிறைய இப்போ விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா? அதனால இதை தொடர்ந்து மதியம் முழுவதும் அவனுடைய இதயம் வந்து அமைதியாக இருந்தது. இதெல்லாம் இதயங்கிட்ட சொல்றான். அப்ப அதுவும் அமைதியா இருக்குது. அன்றிரவு வந்து அவன் நல்லா ஆழ்ந்து தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது மறுநாள் காலையில கண் விழிக்கும் போது என்ன ஆகுது, பிரபஞ்ச ஆன்மாவிடமிருந்து வந்த விஷயங்கள் அது அது வந்து அவனிடம் கூறத் தொடங்கியது. மகிழ்ச்சியாக இருக்கின்ற அனைவருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். அந்த ரசவாதி கூறியதைப் போல மகிழ்ச்சியை அந்த பாலைவனத்தின் மண் மண் துகள் இருக்குதுல்ல, ஒன்றில் கூட காண முடியும். ஒரு மண் துகள் என்பது படைப்பின் ஒரு கணம் என்றாலும் அதை உருவாக்குவதற்கு பிரபஞ்சத்திற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிதான் அதை ஒண்ணுமே ஒரு துகள் கூட லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிதான் பிரபஞ்சம் இது பண்ணுது. அந்த மாதிரி லட்சக்கணக்கான டைம் ஆகி இருந்தா கூட அந்த மணல் துகள்ல வந்து மகிழ்ச்சியை காண முடியுதுல்ல. அது மாதிரி இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவருக்குமே ஒரு புதையல் வந்து இருக்கும். அவருடைய வருகைக்காக காத்திருக்குது. மக்களுடைய இதயங்களாகிய நாங்களும் அப்படிப்பட்ட புதையல்களை பற்றி அரிதாகவே கூறுகின்றோம். ஏனெனில் மக்கள் இனியும் அவற்றை தேடி போக விரும்புவதே இல்லை. புதையல்களை பற்றி நாங்கள் குழந்தைகளிடம் மட்டுமே பேசுகிறோம். இதயம் வந்து இவங்ககிட்ட அப்படி சொல்லுது. இப்பெல்லாம் யாருமே வந்து கனவுகளை நோக்கியோ இலக்குகள் நோக்கியோ போறதில்ல. அதனால இந்த புதையலை பத்தி நாங்க வந்து குழந்தைங்க மட்டும்தான் பேசுறோம். ஏன்னா பின்னால எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை தானாகவே தன் சொந்த திசையில் தன்னுடைய சொந்த தலைவிதியை நோக்கி போகட்டும் என்று நாங்கள் விட்டுவிடுகிறோம். அதனால் துரதிருஷ்டவசமாக தங்களுக்குள் வகுக்கப்பட்டுள்ள பாதையை, அதாவது தங்களுடைய பிறவு நோக்கத்திற்கும் மகிழ்ச்சிக்குமான பாதையை வெகு சிலர் தான் பின்தொடர்றாங்க. நம்மளுடைய பிறவியின் நோக்கம் என்ன, அது எதுக்காக நம்ம ஆண்டவன் வந்து எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான் படைச்சிருக்கிறது. யாருமே இப்பெல்லாம் நினைக்கிறதே இல்லை. அச்சுறுத்தும் ஒரு இயல்பாகவே பெரும்பாலான மக்கள் வந்து ரொம்ப போறதுக்கே பயந்துக்கிறாங்க. அதனால அவர்கள் அவ்வாறு செய்வதால் தான் உலகம் வந்து உண்மையிலேயே அச்சுறுத்துமா இடமாக அவங்க அச்சுறுத்தும் படுவதால தான் இப்படி உலகமே அச்சுறுத்தும் ஒரு இடமாக ஆகிறது அப்படின்னு அந்த இதயமும் சொல்லுகிறது. எனவே அவர்களுடைய இதயங்களாகிய நாங்கள் மிகவும் மெதுவாக பேசத் தொடங்குகிறோம். பேசுவதை நாங்கள் ஒருபோதும் நிறுத்துவதில்லை. ஆனா அதுக்காக நாங்க வந்து பேசாம இருக்கிறது இல்ல. அவ்வப்போது இப்ப உனக்கு வந்து ஒரு பயம் வருது, பயமுறுத்துறோம்னா இந்த மாதிரி நிறைய பாலைவனத்துல தேடி போனவங்கள்ல திரும்பி வந்ததே இல்லை, இறந்திருக்காங்க. அதனால அந்த பயத்தினாலதான் உங்ககிட்டயும் நான் வந்து உனக்கு புதையல் கிடைக்க போகையில உனக்கு நிறைய வந்து இது வரும், நிறைய கஷ்டங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இதயங்கள் வந்து அப்படியே இவங்ககிட்டயும் சொல்லுது. கனவுகளை வந்து விடாமுயற்சியோடு பின்தொடர்ந்து செல்லுமாறு மக்களின் இதயங்கள் ஏன் அவர்களிடம் கூறுவதில்லை என்று சாந்திய. ஆமா, ஏன் நீங்க வந்து
இதயங்கள் வந்து நீ ஒரு கனவு காண்கிறியல்ல, நிச்சயமா இதை பின்தொடர்ந்து போன்னு சொல்றதே இல்ல. அது ஏன் அப்படின்னு ரசவாதியை கேட்கிறோம். ஏனெனில் அது ஒரு இதயத்தை அதிகமாக துன்புறச் செய்கிறது. இதயங்கள் துன்பப்பட விரும்புவதில்லை. ஆமா, நம்ம துன்பப்பட்டாவது நம்ம நினைக்கிற காரியத்தை முடிக்கணும், கஷ்டப்பட்டாவது நம்ம போகணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இதயம் வந்து அந்த மாதிரி துன்பப்பட நினைக்கிறது இல்ல. அதனாலதான் அவங்க வந்து கூறு விடாமுயற்சியோடு கனவுகளை நோக்கி போறவங்கள வந்து போகாத, வேண்டாம், ஏன்னா நமக்கு துன்பம் வரும் அப்படின்னு எச்சரிக்குது. இதயத்துக்கும் கஷ்டப்படும் அதனாலதான் அப்படின்னு ரசவாதி சொல்றான். அப்புறம் அக்கணத்துல இருந்தே வந்து நம்ம சாண்டியோகாவும் இதயத்தை நல்லா புரிஞ்சு கொண்டோம்னா, ஆனா தன்னோட இதயத்துக்கிட்டையும் சொல்றான், நீ என்கிட்ட பேசுறத தயவு செய்து நிறுத்தாத, நீ எப்பவும் உனக்கு என்னென்ன தோணுதோ அதை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளை வந்து பின்தொடர்வதிலிருந்து விலகிச் செல்லும் பொழுது நீ என்னை வந்து அழுத்தி எனக்கு எச்சரிக்கை விடு. நீ என்னை எச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் நீ கூறும் செய்திகளுக்கு ஆமா, நான் வேண்டாம், என் கணவன் போக்கி போக வேண்டாம்னு நான் ஒதுங்கும் போது நீ தயவு செய்து எனக்கு எச்சரிக்கை செஞ்சு நிச்சயமா நீ போய் வான்னு சொல்லு. அன்னைக்கு இரவு வந்து எல்லாத்தையும் அவன் வந்து அந்த ரசவாதியிடம் கூறுறான். அவனுடைய இது பிரபஞ்ச ஆன்மாவிடம் திருப்பி சென்று அந்த ரசவாதி வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த இதயம் என்ன பண்ணுது, பிரபஞ்ச ஆன்மாவிடம் திரும்பி போயிருக்குது அப்படிங்கறத ரசவாதி தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு ரசவாதி பார்த்து கேட்கிறான். பிரமிடுகள் இருக்கும் திசையை நோக்கி தொடர்ந்து நம்ம பயணம் செய்யலாம் அப்படின்னு 2 பேரும் போறாங்க. போயிட்டு இருக்கும்போது நான் அதாவது சகுனங்கள் நீ வந்து என்ன கூறுதோ அதை நீ கவனமா கேட்டுட்டு காது கொடுத்து கேளு, அதன்படி நம்ம நடப்போம். உன்னுடைய புதையல் இருக்கும் இடத்தை இன்னமும் உன் இதயத்தால் உனக்கு காட்ட முடியும். நீ வந்து இப்ப இதயத்தோட நீ இணங்கி போய்கிட்ட, அதனால நிச்சயமா இதயமும் உனக்கு வந்து உன் புதையல் இருக்கிற இடத்த காட்டும். அதனால தைரியமா நம்ம 2 பேரும் தொடர்ந்து போலாம். நான் இன்னும் ஏதானு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறதா அப்படின்னு ரசவாதியம் கேட்கிறான். இல்ல இல்ல, நீ இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். ஒரு கனவு வந்து வெளிப்படுவதற்கு மெய்ப்படுவதற்கு முன்பாக அந்த பயணத்தின் ஊடாக அதாவது கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து விஷயங்களுமே பிரபஞ்ச ஆன்மா சோதிக்கும். அந்த ஆன்மா வந்து தீயது என்பதால் அது அப்படி செய்வதில்லை. மாறாக நாம் நம்முடைய கனவுகளை நனவாக்குவதோடு கூடவே அந்த கனவை நோக்கி நாம் வந்து பயணித்த பாதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளையும் நாம் வந்து மேதகை பெறுவதற்கு நமக்கு உதவுவதற்காகத்தான் அது அவ்வாறு செய்கிறது. ஆமா, ஒரு சிலர் அதோட நிறுத்திடுவாங்க. நம்ம நிச்சயமா நம்ம முயற்சி எடுத்து செய்யறதுனால நமக்கு பிரபஞ்சமும் நிச்சயமா உதவி செய்யும். அதனால நீ வந்து தொடர்ந்து நம்ம போலாம். 2 பேருமே ஒவ்வொரு தேடலுமே துவக்காட்டக்காரனின் அதிர்ஷ்டத்துடன் தான் தொடங்குகிறது. அது போலவே ஒவ்வொரு அதனால தன்னுடைய நாட்டில் வந்து கூறப்பட்ட பண்டைய பழமொழி ஒன்று சாண்டியோவின் நினைவுக்கு வந்தது. பொழுது விடிவதற்கு சற்று முன்புதான் இரவு வந்து அதிகமாக இருட்டாக இருந்தது. அந்த பழமொழியை கூறியது. அதோட நிறுத்திடவா? டைம் இருக்கா? இன்னொரு சாப்டர் 2 பேரும். இல்ல, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா? அடுத்த செஷன்ல கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த செஷன்ல அநேகமா முடிச்சிடலாம்னு பாக்குறேன். அடுத்து ஒரு 10 பக்கம் இருக்கு. ஓகே. நடுவுல வாய்ஸ் வேற பிரேக் ஆகுது. இங்க சிக்னல் அங்க அப்படியா? signal, ஆமா ஆமா, அங்கங்க உம் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. ஸோ நம்ம இதோட சரி. ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இதுல சொல்ற அந்த கதையில இதயம் சொல்றத கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறது. அப்படிங்கிறது தான். ஆனா இதயம் வந்து அப்பப்போ எச்சரிக்கை செய்யும். அஹ் இதயம் வந்து சொல்லுதுன்னா நமக்கு நல்லதுக்காக தான் சொல்லுது. அது பயப்படுதுன்னா அது ஏதா ஒண்ணு நடக்க போகுதுங்கிறத நமக்கு முன்னெச்சரிக்கையாகவே அது நம்ம நம்ம பயத்தின் மூலமா நமக்கு வந்து அது அறிவுறுத்துது அப்படிங்கிற மாதிரி சாண்டியோ வந்து புரிஞ்சுக்கல. இத நீ நல்லா புரிஞ்சுக்கோன்னு ரசவாதி வந்து எதையும் என்னைக்குமே நமக்கு நல்லதுதான் செய்யும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தேடல்ல போய் இறந்துடுறாங்க. அவங்க பாதியோட மனசு மாறி இப்ப இவனே பாலைவன சோலையில இருக்கும்போது இன்னும் போக வேண்டாம் அப்படின்னு எல்லாம் நினைப்பான் இல்லையா? அப்போ வந்து இதயம் என்னங்குது, இல்ல இல்ல போனா போதும். அந்த மாதிரி ஒரு ஒரு நேரத்துக்கும் இதயம் சொல்றத கேட்டு நடக்கணும் அப்படிங்கறது சொல்றேன். இன்னொன்னு, சில பேர் அவங்களுடைய தகுதிக்கு மீறி கனவு காண்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு சில விஷயம் பார்த்தா அவங்களுக்கு தகுதிக்கு மீறியதா தான் இருக்கும். இப்போ இவனே ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன். ஆனா இவன் ஆமா ஆமா. ஈஜிப்ட் போகணும்னு நினைக்கிறான். அவனுடைய விருப்பம் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட். ஆனா அவனுக்கு
ஈஜிப்ட் போகணும்னா நிறைய காசு தேவை. அவ்வளோ காசு அவன்கிட்ட இல்லை. ஆனாலும் அவன் பயணிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கான். அந்த பயணத்துல அவன் எவ்வளோ பேரை சந்திக்கிறான், எவ்வளோ விஷயத்த கத்துக்கிறான். ஸோ இத்தனையும் அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டு காசும் அவனுக்கு கிடைக்குது. ம். நடுவுல வந்து அவனுடைய இதயம் வந்து எச்சரிக்கையும் செய்யுது. இது மாதிரி சில பிரச்சனைகள் வரும். ஆனா இந்த கதையில ஆசிரியரும் அதான் சொல்றாரு, தன்னுடைய கனவை நோக்கி, தன்னுடைய இலக்கை நோக்கி, அது இடையனா இருக்கட்டும், நம்மள யாரா இருந்தாலும் அதுல ஒரு குறியா நம்ம போகணும் அப்படின்னு விரும்புறவங்களுக்கு பிரபஞ்சமே பல அதாவது விஷயங்களில் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும். அந்த மாதிரி தான் ஒரு அரசனா இருந்தும் கூட அவர் வந்து எப்படி இவனை மோட்டிவேட் பண்ணி நீ போயே ஆகணும், இந்த ஆடு பாதி நான் வாங்கிக்கிறேன்னு காசு கொடுத்து உதவுறாரு. அதே மாதிரி அந்த கண்ணாடி கடைக்காரர் உதவுறாரு. அந்த மாதிரி பிரபஞ்சம் இப்ப ரசவாதியே வந்து அவனுடைய கனவில் வந்து நீ ஒரு பிரபஞ்ச மொழி தெரிஞ்ச ஒருவனுக்கு உதவி செய்யணும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரே உறுதியா நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய இலக்கை நோக்கி போறதுல பிரபஞ்சம் வந்து நமக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழியில உதவி செய்யும் அப்படிங்கறது இந்த கதையில சொல்லுவார். எஸ் சார், அதுதான். நான் ஸ்டார்டிங்ல எடுத்துன்னு சொன்னது அதுதான். உங்களுடைய விருப்பம் ஆமா, வந்து உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ஆமா. பிரபஞ்சம் வந்து மொத்தமா நமக்கு சேர்ந்து உதவி செய்யும். அதே மாதிரி அந்த பிரபஞ்ச ஆன்மா வந்து நமக்கு மெசேஜும் கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ரொம்ப ம். அருமையா சொன்னீங்கம்மா. இதோட நான் செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன். ரெக்கார்டிங் ஸ்டாப் சரி. பண்ணிக்கிறேன்.